ஹலோ. ஹலோ. இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த நம்ம பேச போறோம். யங்ஸ்டர்ஸ்க்கு இப்ப சமீபத்துல நிறைய பேரு டிஎம்ல பண்ணியிருந்தாங்க, மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் நம்ம நேர்ல பார்க்கும் போது நிறைய பேர் கேட்குறாங்க. அதாவது என்ன பண்ணலாம், என்னோட லைஃப்ல நான் இந்த மாதிரி இருக்கேன், அடுத்த ஸ்டெப் போகணும்னு நினைக்கிறேன், அதுக்கு என்ன பண்ணலாம்னா நீங்க கொஞ்சம் சஜஸ்ட் பண்ண முடியுமான்னு உங்ககிட்ட நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு இப்ப வேலை செட் ஆகாம இருக்காங்க, இல்ல அவங்க வாழ்வாதாரத்துல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்ண போறீங்க? அதாவது என்ன டிப்ஸ் கொடுக்க போறீங்க? நான் முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறது, வேர்ல்ட் இஸ் பிகமிங் இன்க்ரீசிங்லி காம்படிட்டிவ். முன்னை விட இப்ப சவால்கள் அதிகம், எஸ்பெஷலி ஏஐ வந்ததுக்கு அப்புறம். இப்ப பல வேலைகளை ஏஐ செய்யும் போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் டேக்கிங் ஓவர். அப்போ ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில் நீங்க எந்த ஃபீல்ட வேணா சூஸ் பண்ணிக்கோங்க. சிவில் இன்ஜினியரிங், இல்ல மரீன் இன்ஜினியரிங், இல்ல மெடிசன், இல்ல ஒரு ஃபார்மசி, எது வேணாலும் எடுங்க. அந்த ஃபீல்டுல உங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில் வேணும். ஒரு 10 பேர் பண்ண முடியாததை ஒரு ஆள் பண்ணா அந்த ஒரு ஆளுக்கு வேல்யூ அதிகம். உங்க வேல்யூவை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். உங்களோட ஃபீல்டுல அடிஷ்னல் ஸ்கில் ஏதாவது நீங்க டெவலப் பண்ணிக்கணும். எல்லாரும் பண்ற அதே விஷயத்த பண்ணா உங்களை ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு ஸ்கில்ல ஸ்பெஷலைஸ் ஆகுங்க. டிசிப்ளின்ஸ் வளர்த்துங்க. ஏன்னா இப்ப டிசிப்ளின் தான் பற்றாக்குறையில இருக்கு. இப்ப எல்லாராலையும் டிசிப்ளின்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியறது இல்லை. படிக்கிறதுல உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிறது, மைண்டை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது, இந்த ருட்டீன்ஸ் காலையில இருந்து என்னென்ன ருட்டீன்ஸ் ஃபாலோ பண்ணும், அந்த ருட்டீன்ஸ் வச்சிருக்கிறவங்க கண்டிப்பா அவங்கள வீழ்த்துறது கஷ்டம். அவங்க அச்சீவ் பண்ண முடியாததே இல்லை. அந்த அளவுக்கு டிசிப்ளின்ஸ் ஒரு பவர்ஃபுல்லான ஃபேக்டர். ஸோ டிசிப்ளின்ஸ் வளர்த்துக்கோங்க.